ஆபத்து அவசர நேரங்களில் பயன்படாத தொழில்நுட்பம் இருந்து பயன் என்ன என டைனமிக் சீனார் காசிய மலேசியா சமூக நலச் சங்கத்தின் தலைவர் டத்து என் சிவகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். இப்போ பத்துபர்சாமில் சாலை விபத்தில் படுகாயமடைந்த பெண் ஒருவர் ஆம்புலன்ஸ் வண்டிக்காக காத்திருந்து பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் குறித்து அவர் இவ்வாறு கருத்துரைத்துள்ளார். இதுபோல ஆம்புலன்ஸ் வருவதற்கு 3 மணி நேரங்கள் ஆகும் என விபத்தில் சிக்கியவர்களிடம் தெரிவிக்கப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் தன் காதுக்கு எட்டியுள்ளன. அரசாங்க பட்ஜெட்டில் சுகாதார அமைச்சுக்கு 2வது பெரிய ஒதுக்கீடு கிடைத்தும் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழ்வது வருத்தமளிக்கின்றன. நகரங்களுக்கு இந்த நிலைமை என்றால் கிராமப்புறங்களின் நிலைமையை நினைத்து பாருங்கள். ஆம்புலன்ஸ் போன்ற அடிப்படை வசதிகள் போதுமான அளவில் இல்லை என்றால் மக்கள் என்ன செய்வார்கள்? வாய்வழிக்க AI பற்றி பேசுகிறோம், ஆனால் ஆபத்துக்கு வழி காண கூட நம்மால் முடியவில்லை என்பது மிகுந்த வேதனையாகும். மைஸ் ஜாத்ரா போன்ற செயலி எல்லாம் எதற்காக இருக்கின்றன? ஆபத்து அவசர நேரங்களில் அதனை பயன்படுத்த அமைச்சு வழி காணக்கூடாதா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆம்புலன்ஸ் தாமதமாக வரும் சம்பவங்கள் குறித்து மக்கள் பிரதிநிதிகளும் பேசுவதில்லை. அசம்பாவிதங்கள் நிகழ்ந்த பிறகே அறிக்கை விடுவதில் பயனில்லை. எனவே இந்த விவகாரத்தை நாடாளுமன்றத்தில் எழுப்பி தீர்வு காண அவர்கள் முயல வேண்டும். இல்லையென்றால் நமது கவனக்குறைவாலும் அலட்சியத்தாலும் மேலும் பல உயிர்களை பறிகொடுக்க நேரிடும் என டத்து சிவகுமார் எச்சரித்திருக்கின்றார்.